பாஸ்போர்ட் வந்த நாள்ல இருந்து நம்ம எப்ப வெளிநாடு போவோம், எப்ப வெளிநாடு போவோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன். முதல் வெளிநாடு வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, வேறொரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இலங்கைக்கு 2 நாள் சொற்பொழிவுக்கு போறதா இருந்திருக்கு சார். நாளைக்கு ஃப்ளைட்னா, இன்னைக்கு அவங்க சம்பந்தி இறந்துட்டாங்க. அப்போ வேற யாராவது ஒருத்தர் பேசணும். இது வந்து ஆன்மீகம் பேசுறவங்க தான் பேச முடியும். பட்டிமன்றம் எல்லாரும் பேசிறலாம். கரெக்ட். அது வந்து 2012ல சார். 2012 அக்டோபர் மாசம் நெனைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு தூத்துக்குடியிலேருந்து வாசுகி மனோகரன் அவங்க ஃபோன் பண்றாங்க. நான் ஃபோன எடுத்தோனே "அக்கா நல்லா இருக்கீங்களா?" அப்படி தானே கேட்போம். "அக்கா நல்லா இருக்கீங்களா? கையில பாஸ்போர்ட் வச்சிருக்கியா?" "வச்சிருக்கேன்க்கா. கையிலேயே வச்சிருக்கேன். பீரோக்குள்ள கூட வைக்கல. கையிலேயே வச்சிருக்கேன்." "கையில பாஸ்போர்ட் வச்சிருக்கியா?" "வச்சிருக்கேன்க்கா." "நாளைக்கு கொழும்பு கிளம்பலாமா?" கிளம்பலாங்க்கா." 2 நாள் சொற்பொழிவு. இந்த மாரி அந்த பேச்சாளர் போணுமா, அவங்க சம்பந்தி இறந்துட்டாங்களாம். அதனால 1 நாள் விநாயகர், 1 நாள் முருகன் பத்தி நீ 2 நாள் பேசிக்க. டிக்கெட்லாம் அவங்க போட்டு குடுத்துருவாங்கன்னோனே, நான் என்னுடைய கணவர் கூட போனேன். அக்கா கணவர் உடன் வருவார். அவரோட ஃப்ளைட் டிக்கெட்ட நான் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு போனேங்க சார். முதல் வெளிநாட்டு பயணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இலங்கைக்கு போனேன். 2 நாள் பேசினேன். பேசி முடிச்சோனே அவங்க சொன்னாங்க, "அடுத்து வரக்கூடிய மாசி மாசம் நடக்கக்கூடிய திருவிழால 21 நாள் சொற்பொழிவுக்கு நீங்க வரணும்." இப்ப அப்பா! புரியுதா சார்? ஏன் நடுவர்கள்லாம் வேற பேச்சாளர்கள கூப்பிட மாட்டேன்றாங்க. இன்னொரு பேச்சாளருக்காக தான் நான் போனேன். ஆனா, அவங்க என்ன வந்து 21 நாள் சொற்பொழிவுக்கு கூப்ட்டாங்க. அப்பவே அக்டோபர் மாசம் போனா, திரும்ப பிப்ரவரி மாசம் 21 நாள் நீங்க வாங்க அப்டின்னாங்க. எனக்கு அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். 21 நாள் எங்க பாப்பாவோட போயிருந்தேன். 21 நாள் சொற்பொழிவு முடிஞ்சோனே அவங்க சொன்னாங்க, கனடா, ஆஸ்திரேலியா இங்கலாம் எங்களுடைய ஆட்கள், உறவினர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அங்கலாம் போவீங்க அப்டின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம். இலங்கைக்கு அது திடீர்னு வந்தது. இன்னொருத்தர் போக முடியாத ஒரு காரணத்தினால நான் போனேங்க சார். அதே மாரி அமெரிக்கா போனது, கனடா போனது, ஆஸ்திரேலியா போனது. எதெல்லாம் நான் பாட புத்தகத்தில படிச்சேனோ, அதெல்லாம் நேர்ல பார்க்குற ஒரு பாக்கியம் வந்து எனக்கு என்னுடைய பேச்சால தான் சார் கிடைச்சது. பூமத்திய ரேகைன்னு ஸ்கூல்ல படிச்சத, நான் ஆஃப்ரிக்கால நேர்ல பார்த்து, பூமத்திய ரேகை மேல நின்னேன் சார். அருமை. இதான் பூமத்திய ரேகை அப்படின்னு காமிச்சாங்க. நான் அது மேல நின்னேன். நயாகரா பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். கங்காரு பத்தி படிச்சிருக்கோம். அது எல்லாமே நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய பேச்சு மூலமா கிடைச்சது. ஜாம்பியா, உகாண்டா இந்த 2 நாட்டுக்கும் சொற்பொழிவுக்காக போன முதல் பெண் பேச்சாளர் தமிழ்நாட்டிலருந்து நான் தான் சார். அப்பா! அருமை. எனக்கு முன்னாடி போன ஆண்கள் வந்து ஒண்ணு சாலமன் பாப்பையா சாரும், இன்னொருத்தர் லியோனி சாரும் தான் போயிருக்கிறாங்க. நான் தான் பெண் பேச்சாளர்கள்ல முதல் முறையா போனது. எனக்கு மெயில் தான் சார் வந்தது முதல்ல. ஜாம்பியா தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்க பேச வரணும்னு. Googleல போய் ஜாம்பியா எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணலாம். டைம் இல்ல. நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும்ல. ஜாம்பியா தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்க பேச வரணும்னு. நான் என்ன பதில் அனுப்புனேன்னா, வருகிறேன் மகிழ்ச்சி. ஆமா அந்த ஜாம்பியா எங்க இருக்கு? ஏன்னா ஜாம்பியா எங்க இருக்குன்னு தெரியல. அப்படிதான் நான் ரிப்ளே அனுப்புனேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆஃப்ரிக்கால இருக்கு அப்படின்னு. ஜாம்பியா போனேன். அ அங்க நான் பேசினத பார்த்துட்டு, பக்கத்துல உகாண்டாக்கு கூப்பிட்டாங்க.